ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் கிளம்பல, சென்னைக்கு தான் கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நான் ஃபுல் வீடியோ உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்கிறேன். நம்ம எங்கே போயிருந்தோம், என்னென்ன பொருள் வாங்கியிருந்தோம், பசங்க எங்கே என்ஜாய் பண்ணியிருந்தாங்கன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இது மெரினா பீச்சோட என்ட்ரன்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லாயிருக்கா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கடையில் ஷாப் பண்ணோம், எவ்வளோ சீப்பாக இருக்குது திங்ஸு, இதோட ரேட் என்ன, எல்லாத்தையும் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து 120 சொன்னால் நம்புவீங்களா? வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். வெல்கம் டு மஹீஸ் லைஃப் ஸ்டைல். అమ్మా ఉంటే ఒకటే ఎడమే మాయసమ్మా லோடு இதை வித்தா நம்ம லைவ் வச்சேன். இப்போ சென்னைக்கு போவோம், எடுக்கே தெரியாமல் போகணும். சரி, போயிட்டு பார்ப்போம். பாய். நோக்கி போயிட்டு இருக்கிறோங்க. இந்த விடிய காலம் 3 மணிக்கு இப்போ சென்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். பார்ப்போம், சென்னைக்கு போயிட்டு எங்கே என்னென்ன பார்க்கணுன்றது உங்கள் கூட நான் கண்டிப்பாக டிஸ்கஸ். ஹாய், வெல்கம். இதான் இங்கே போல இதான் பண்ணிட்டு இங்கே ஃபுல்லாக படுத்துட்டீங்கன்னா என் அம்மா இங்கே போயிட்டு போயிட்டாங்க. நான் மேட் தூங்கிட்டேன், பாவம் அந்த நான் தூங்கிட்டேன். சரி, அடுத்த வீடியோ பார்ப்போம். கீப்பர் கோட்டை தூக்கிட்ட போட்டு சென்னைக்கு ஏஞ்சி வேண்டாம் தூக்கு கைப்பு அதான் இஞ்சி டீ வாங்கணும். அந்த இஞ்சி டீனா திந்தி டீ இஞ்சி கூட இல்லை டீயை இதை போய் இஞ்சி டீன்னு சொன்னாங்க. சரி, அப்போ வீடியோ பார்ப்போம். பை. எக்மோரில் வந்து இறங்கினோன்னே இஞ்சி டீ பசங்க குடித்தாங்க. இதுதான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்மோர்லேருந்து நம்ம பஸ்ஸை பிடிச்சி டி நகர் வந்தோம். டி நகருக்கு வந்து எக்மோர்லேருந்து நம்மளுக்கு பஸ் இருக்குது. பஸ்ஸில் வந்தாச்சு. இப்போ வந்து எக்மோரோட என்ட்ரன்ஸ் இது தான். நாங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் மெரினா பீச் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கடை ஒன்றுமே இல்லை, பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படியே பிளாங்காக இருந்துச்சு. சரி, பசங்க வந்து பீச்சில் ஆட்டம் போடணுன்னு சொன்னாங்க. சரி, நானும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பீச்சுக்கு வந்து, சரி சொல்லிட்டு தான் இந்த பீச்சுக்கு வந்திருந்தேன். பீச்சும் ஒன்றும் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் அழுக்காக தான் இருந்துச்சு, பரவாயில்ல. ஆனால் கடல் தானே, கடல் மாதா தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி, சளி பிடிச்சாலும் மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கேட்கவே இல்லை சதீஷ், அந்த அலையில் வந்து ஊடி விளாண்டுக்கிட்டே இருந்தான். சரி, விளாண்டு முடிச்சுட்டு வந்தோடனே தாகம் எடுத்துருச்சு பசங்களுக்கு. அங்கே பக்கத்தில் ஒரே ஒரு கூல்ட்ரிங்க் ஷாப் தான் வந்து ஓப்பனாக இருந்தது. சரி, இந்த கூல்ட்ரிங்க் ஷாப்பில் வந்து பசங்களுக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பாப்பா வந்து எனக்கு ப்ளூ கலரில் கோலி சோடா தான் வேணும், இந்த இனிஸ் கல்டாஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கு வந்து ஃபேவர் ஆகி எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதனால் அங்கேயே வந்து நம்மளுக்கு பாத்திங் ஏரியாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பசங்களை குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது. நம்ம ட்ரெஸ் பண்ணலாம். எங்கே பார்த்தீங்களா, இதுதான் பாத்திங் ரூமு. ஷவர் இருக்குது, வெளியிலே ஷவர் இருக்குது. ஸோ நம்ம பசங்களை க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் தான் போனோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு கீழே வந்து சப்வே கொடுத்துருக்காங்க. நம்ம ரோட்டை கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சப்வே இருக்கிறதுனால, சுரங்கப்பாதை இருக்கிறதுனால நம்ம வந்து கீழ் வழியாக போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பஸ் ஏறணும். பஸ் ஏறி ஹில் ஸ்டேஷனில் வந்து இறங்கினா அங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸு பிடிச்சி வெஸ்ட் மாமல்லபுரம் எம்ஆர்டி சொல்லிட்டேன், சாரி, இங்கே வந்து ட்ரெயின் பிடிச்சிருந்தோம். ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து அங்கே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு ஃபோனில் வந்து நம்ம கவர் மாற்ற வேண்டியிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ டி நகர் வந்தாச்சு. டி நகர் வந்தோடனே பசங்க ஃபஸ்ட்டு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு அந்த கடை அந்த சைடே பார்த்தீங்க அப்படின்னா ஜோன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சரவணா ஸ்டோர்ஸ் வந்து மூடி இருந்தது. நாங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் போயிருந்தோம். பார்த்த உடனே பாப்பா வந்து கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு டோனட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே 4th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்குது. நான் உள்ளார ட்ரெஸ் எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து எடுக்கவே இதில் ஆட் பண்ணவே மறந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன். அங்கே மேலே வந்து கேன்டீனில் எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஷாப் வந்து ஜெயச்சந்திரன் கிடையாது, ரொம்ப சீப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில். நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் என்னென்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யாராச்சும் ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் எனக்கு வந்து இது கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு வேறு இடம் ஏதாச்சும் சீப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அந்த இடமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம 150 130ன்னு சொல்லிட்டு இங்கே வாங்குகிற பொருட்கள் அங்கே வெங்கி 20 ரூபா 30 ரூபா தான், ஒன்லி 20 and 30 தான். ஒரு 100 ரூபா பஸ் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட், சப்போஸ் நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ் அப்படி ஏதாச்சும் புக் பண்ணால் 230 புக் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வந்தோம்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணாலே போதும். நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நல்ல சீப் ரேட்டில் கிடைக்குது.
ஒரு நெயில் பாலிஷ்லாம் 20 ருபீஸில் கிடைக்கிது அப்படின்னா நல்ல வேர்த்தாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃபுல் டீட்டெயிலும் வந்து விலாகாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஷார்ட்டாக தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவில் ஒரு பொருளோட ஒரு திங்ஸோட நேம் என்ன, அதோட ரேட் என்ன, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சின்னதாக நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு திரும்பியும் இது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலில் பாப்பா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு 5 மணிக்கு திரும்பியும் வந்து நாங்கள் காலையில் போன கொல்லம் எக்ஸ்பிரஸே இருந்துச்சு. நாங்கள் 5 மணிக்கு இந்த கொல்லம் எக்ஸ்பிரஸில் ஏறிட்டோம். இது வந்து அந்த மென்னா விச்சன் டி நகர் போகும்போது நாங்கள் பஸ்ஸில் போனதுலேயும் எம்ஆர்டி போனதும் சில கிளிப்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜாலி தானே, பசங்களுக்கு ஒரு லீவில் ஒரு என்ஜாய்மெண்ட், அவ்வளோதான். ஜாலியாக இருந்துச்சு, ஜாலியாக போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பசங்க திரும்பி வரும்போது கொல்லம் எக்ஸ்பிரஸ்லேருந்து திரும்பி வரும்போது டீ சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்கின திங்ஸை ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பேக் பாருங்கள், நார்மல் பேக் தான், 500. குவாலிட்டி வந்து ஓரளவு ஓகே, ஒன்றும் சூப்பர் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. இந்த பேக் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்சில் பாக்ஸ் தான் பாப்பாவுக்காக வாங்கினேன். இது நார்மலாக இங்கேயே கிடைக்கிது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரேட் வந்து அங்கே பார்க்கும்போது இது வந்து எனக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 இல்லைன்னா 150 இல்லை 90 அப்படி இருந்துச்சு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் பாக்ஸோட வந்து 60. இதுவும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் தான் ஏற்றிருந்தேன். அப்புறம் பாப்பா இந்த பவுச்சும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுச்சும் வாங்கியிருந்தேன். இந்த பவுச்சோட ரேட் பார்த்தீங்கன்னா 35. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 35 ரூபாய் இந்த பவுச்சு. 2 பவுச் இருக்குது இதில், இந்த 2 ஜிப்பு இருக்குது. நல்லா இருக்குது, ஜிப்பு பார்த்தேன் நல்லா இருக்குது. ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே நினச்சி பார்க்க முடியாதது, வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினோம். இது வாட்டர் பாட்டில் வந்து 15 ரூபாய். இந்த வாட்டர் பாட்டில் 15 ருபீஸ். அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜெயச்சந்திரனில் தான் இதையும் வாங்கியிருந்தேன். அந்த டி நகரில் ஸ்டார்டிங் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெஸ்ட் மாம்பழம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கினா அந்த ஃபஸ்ட்டு ஷாப்பே வந்து ஜெயச்சந்திரன் தான். நல்லா இருக்குது அங்கே உள்ளார. அப்புறம் வாட்டர் பாட்டில் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த நாலேஜஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எனக்கு எல்லாம் சேர்த்து தான் வாங்கினேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்குறேன், காமிக்கிறேன். நான் வந்து இது வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். இது 2 சேர்ந்தே 10 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பாக்ஸ் வந்து நம்ம 10 ரூபான்னு வாங்குவோம் இல்லையா, அந்த டி நகர் ஷாப்புக்குள்ளே நிறைய கடை இருக்குது. அந்த கடையில் ஒரு கடையில் இந்த 2 சேர்த்து 10 ரூபான்னு வாங்கினேன். இந்த பேண்டெல்லாம் 2 வந்து 5 ரூபான்னு விற்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பேண்டு 5 ரூபான்னு விற்றாங்க. நல்லா இருந்துச்சுல்ல, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இது வந்து 5 ரூபா, இது 10 ரூபா, இதுவும் 10 ரூபா. சரி, பாப்பாக்காக வாங்கினேன் நான். இது எதுவுமே எனக்காக வாங்கலை. அவள் ஸ்கூலுக்கு போகும்போது டிஃப்ரெண்ட்டாக வச்சு அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெயில் பாலிஷ் தான் இருக்கிறதுலே அல்டிமேட். இது எவ்வளோ தெரியுங்களா? இது வந்து 15 ரூபாய், இது வந்து 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போனால் 35 ரூபா 45 ரூபா கம்மி இல்லை. இது 2 மண் வளையல், பிளாஸ்டிக் வளையல் இல்லை, 10 ரூபா. இது 2மே 5 ரூபான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 2மே 5 ரூபா. இப்போ இதோட விலை பார்த்தா இதுவும் 5 ரூபா. அப்புறம் இது நான் எப்பவுமே சரி இது ஃபுல்லாக வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இது 15 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 15 ரூபாய். எவ்வளோ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 10 ரூபா. இது வந்து நார்மல் பேண்டில். இந்த இதுவும் பாப்பாவுக்காக தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 15 ரூபா. ஃபேன்சியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது நெயில் பாலிஷ் ரிமூவர் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 15 ரூபா. அதாவது 2 கிளிப் சொன்னேன் இல்லைங்களா, 5 ரூபான்னு சொல்லிட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்காக நான் வாங்கியிருந்த பொருட்கள். நல்லா இருந்துச்சா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அம்மா இங்கே பற்றி சொல்லவே இல்லை. இதோ இதான ஒரு ரிங்கு. ஆமாம், நடுட்டு வச்சு மாட்டை வச்சுக்க ஒரு லிங்க் ஆச்சு. இதை பற்றி சொல்லவே இல்லை கழிச்சா. இது வந்து இந்த ரிங்கு வாங்கினான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இதை மறந்துட்டேன்னா அது நான் ஓண்டு வெளியில் கண்டுச்சு வந்து இது என்னமோ என்னது நரேட்டோ. என்னடா இது? நரேட்டோ ரிங்கா ஃப்ரெண்ட்ஸ். இது 45 ரூபா கொடுத்து வாங்குதுங்க. நான் என்னத்தை சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வாங்கினேன், பாப்பாவுக்கு வாங்கின ஃபேன்சி ஐட்டம். நிஜமாவே ரொம்ப சீப்பாக இருக்குது. யாராச்சும் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இப்போ பாருங்கள், இது 1 10 ரூபா நம்ம வாங்குறோம். இங்கே 2 40 ரூபா. இதை சொல்லுடா ஃபஸ்ட்டு. இது 2 10 ரூபா நம்ம வாங்குகிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 10 ரூபான்னு வாங்குகிறோம். ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா தான். ஆனால் நீங்கள் விருத்தாசலத்தில் உள்ளே போய் பார்த்திங்கன்னா இதையே 150 ரூபா 120 ரூபா குறை இல்லாமல் விற்பாங்க. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதே போல் பொருள் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக நம்ம சேல்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாகவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் பொறுமை தேவை, நிதானம் தேவை.
எடுத்த உடனே நம்ம எந்த பிஸ்னஸ்லையும் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. கொஞ்சம் நம்ம உழைச்சோன்னா கண்டிப்பாக இதே போல் ஸ்மால் பிஸ்னஸில் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 2-5 ரூபா அப்படின்னு கிடைக்கும்போது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டு தானே. ஸோ பாருங்கள், இது ரெண்டுமே இது ஒரு 10 ரூபா, இது 10 ரூபா. இது பார்த்திங்கன்னாவே 25 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனால் இது வந்து நம்ம இங்கே விருத்தாச்சலமோ இல்லை வெளியிலையோ நம்ம வாங்க போகணும் அப்படின்னு பார்த்தா 150 ரூபாய்க்கு கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும். இது 15 ரூபாய்க்கு நான் வந்து சரடு வாங்கிக்கிட்டு வந்தேன். அதுவே நம்ம இங்கே வாங்க போகணுன்னா எவ்வளோன்றது நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வாங்கியிருந்தேன். அதே போல் கர்ச்சிஃப்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபா தான் அந்த கர்ச்சிஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருவோம். அப்பாவுக்கு என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருந்தேன்னு பார்க்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 630 கோட் மாடல். இது நான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து 655 ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஃப்ராக் மாடல் இருந்துச்சு. கோட்டு அவள் ரொம்ப விரும்பி கேட்டா அப்படின்றதுனால நான் அதை எடுத்தேன். இப்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது எல்லாமே 120, 140, 190க்குள்ளே தான். அதுக்கு மேலே கிடையாது. 140, 5 6 ரூபாயில் இருந்துச்சு. வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 120லேருந்து 190க்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ். அந்த 5 ட்ரெஸ்ஸுமே இது மட்டும்தான் 190. இது வந்து 130, 140, 150, 120 ஃப்ரெண்ட்ஸ். நம்புவீங்களா? அவ்வளோ சீப்பான ரேட்டில் தான் நான் எடுத்தேன். ஏன்னா வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம குவாலிட்டியும் பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு வந்து அது மாதிரி கஷ்டமும் படக்கூடாது. ஸோ காட்டனில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்ல மெட்டீரியல் தான். ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஜெயச்சந்திரனில் தான் எடுத்தேன் நான். ஆனால் நம்ம போய் தேடி எடுக்கணும், அதுதான் பிரச்சனை. இது ரொம்ப தேடி எடுக்கணும். இந்த ரேட்டில் நம்ம பார்க்கணுன்னா நம்ம ரொம்ப தேடி எடுக்கணும். நான் இப்போ ஒரு ட்ரெஸ் மட்டும் உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இங்கே வாங்கினோன்னா 250, 280, 300 கூட சேல்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அங்கேருந்து நம்ம 120ன்னு வாங்கிட்டு வந்து இங்கே 300 இல்லை 215 கூட சேல்ஸ் பண்ணலாம். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நம்ம 100 ரூபான்னு வச்சு கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எந்த லென்த்து எல்லாமே இந்த சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்தேன் பாப்பாவுக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 140 தான். நல்லா இருக்குல்ல? காட்டனில் வந்து சும்மா வீட்டுக்கு போடுறதுக்கு, சம்மரில் கூட நல்லா இருக்குது வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு, பாப்பா போடுறதுக்கு. 140ல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம தேடணும் அந்த கடையில், அதுதான் பெரும் பிரச்சனை. எல்லாமே 340, 480 தான் முன்னாடி வச்சுருக்கிறாங்க. இதே ஒரு 120ல் நம்ம தேடணும். இப்போ எடுத்துருக்க டாப்ஸ் எல்லாமே 120லேருந்து 190 இவ்வளோ தான். இதுக்கு மேலே நெஞ்சே ஏறலை. இது 140 எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நிஜமாவே எனக்கு பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா டி நகர் போங்க, இல்லை அதை விட பெஸ்ட்டாக வரீங்க, சீப்பாக கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.